ஒரு சிறிய கிராமம். பொன்னிற நெல் வயல்கள் காற்றில் மெதுவாக அசைந்தாடின. வருடம் முழுவதும் உழைத்த விவசாயி சிந்திராசு இன்று மகிழ்ச்சியுடன் சூரியனை நோக்கி நின்றான். ஏனெனில் அறுவடை முடிந்த நாள். அதுதான் பொங்கல் திருநாள். முற்றத்தில் அழகான கோலங்கள். புதிய மண்பானையில் பால் கொதிக்கிறது. பொங்கலோ பொங்கல் என்று பால் பொங்கிய அந்த நிமிடம் அது வெறும் பால் அல்ல, உழைப்பின் வெற்றி பொங்கிய தருணம். சிந்திராசு சூரியனை வணங்கி சொன்னான், எங்களுக்கு ஒளியும் பயிருக்கும் வாழ்க்கைக்கும் சக்தி தந்ததற்கு நன்றி. அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். வயலை உழுத காளைகளுக்கு குளிப்பாட்டி மாலை அணிவித்து அன்புடன் உணவு கொடுத்தான். நீங்கள் இல்லையெனில் இந்த அறுவடை இல்லை என்று. பின் வந்தது காணும் பொங்கல். உறவினர்கள் கூடினார்கள், சிரிப்புகள் பகிர்ந்தன, மனங்கள் ஒன்றானன. அப்போது ஒரு சிறுவன் கேட்டான், ஏன் பொங்கல் இவ்வளவு சிறப்பு? பதில் ஒன்றுதான். உழைப்புக்கு மரியாதை, இயற்கைக்கு நன்றி, உதவியவர்களுக்கு அன்பு, ஒற்றுமையின் மகிழ்ச்சி. பொங்கல் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை பாடம்.